ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் இளங்கோவன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தேமுதிக சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் பொருளாளர் ஏ.ஆர். இளங்கோவனை நிறுத்த முடிவு செய்யப்பட்டது. இதன்படி வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான திங்கட்கிழமை அன்று அவரது சகோதரர் சுதீஷ் முன்னிலையில் தேமுதிக எம்.எல்.ஏக்கள் புடைசூழ தேர்தல் அதிகாரி ஜமாலுதீனிடம் இளங்கோவன் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநிலங்களவை தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் 29 சட்டமன்ற உறுப்பினர்களும் மேலும் வெற்றி வாய்ப்புக்கான 34 வாக்குகளும் எங்களுக்கு ஆதரவாக பெற்று நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். அதிமுக சார்பில் 4 பேரும் அக்கட்சியின் ஆதரவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி. ராஜாவும் போட்டியிடுகின்றனர். இவர்களின் 5 பேர் வெற்றியும் உறுதியாகியுள்ள நிலையில் திமுக சார்பில் 23 எம்.எல்.ஏக்கள் ஆதரவுடன் அதிமுக சார்பில் 4 பேரும் அக்கட்சியின் ஆதரவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி. ராஜாவும் போட்டியிடுகின்றனர். இவர்களின் 5 பேர் வெற்றியும் உறுதியாகியுள்ள நிலையில் திமுக சார்பில் 23 எம்.எல்.ஏக்கள் ஆதரவுடன் மீண்டும் கனிமொழி போட்டியிடுகிறார். தற்போது அவருக்கு போட்டியாக தேமுதிக களமிறங்கியுள்ளது. தேமுதிக சார்பில் அக்கட்சியின் அதிருப்தி எம்.எல்.ஏக்கள் தவிர்த்து 22 எம்.எல்.ஏக்கள் மட்டுமே உள்ளதால் மீதமுள்ள காங்கிரஸ் கட்சியின் 5 எம்.எல்.ஏ மற்றும் பாமகவின் 3 எம்.எல்.ஏக்களின் ஓட்டு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கும் என்று கருதப்படுகிறது.